அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தையின் திரட்சியினால் மூடருடைய சத்தம் பிறக்கும் என்று சொல்லி பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் இங்கே மூடர் பலி என்று சொல்லி ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்திலே வயோதிப நாட்களிலே தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற சூரியனுக்கு கீழே ஆண்டவரற்று வாழ்கிற ஜனங்கள் படுகிற பிரயாசங்கள், அதாவது தொழில்துறையை எட்டி பார்த்து அங்கே உழைக்கிற மக்களை பல பிரிவுகளாக காண்பித்து அவர் அதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாக இருந்தது என்று சொன்னவர் இப்பொழுது ஒரு புதிய துறையை எட்டி பார்க்கிறார். ஆலயத்திற்கு செல்லுகிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுகிறதை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் மூடர் பலியிடுகிறதை போல பலியிடாதபடிக்கு நீங்கள் ஆலயத்தில் சேரும்போது செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் என்று இங்கே முதல் வசனத்திலே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மூடருடைய பலி என்பதை அவர் எத்தனை அழகாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே அவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு முன்பாக மாதிரி ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் அவரிடத்தில் எல்லா காரியங்களையும், நம்ம உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அதிக வசனப்பினால் சொன்னாதான் அவர்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் பிதா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். கடவுள் என்று சொல்லி கூட இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கவில்லை. உங்கள் பிதா உங்களுடைய இருதயத்தின் எல்லா காரியங்களையும், எல்லா உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய எல்லா போராட்டங்களையும், உங்களுடைய எல்லா வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அதிக வசனிப்பு நீங்கள் செய்து உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன, நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் மாத்திரம், நம்ம காண்கிறவைகள், நாம் கேட்கிறவைகள் மாத்திரம்தான் நமக்கு பிரச்சனைகளாக தோன்றும். ஆனால் நம்முடைய பரமபிதா எல்லாவற்றையும், நாம் காணாதவைகளையும் நாம் கேட்காதவைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால் நம்ம அதிக வசனப்பினால் அவரிடத்தில் போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை இங்கே வேதம் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். சாலமோனும் அதே காரியத்தை சொல்லுகிறார், இயேசுவும் அதே காரியத்தை சொல்லுகிறார். ஆலயத்தில் போய் நீ அதிக வசனிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அங்கே உனக்கு போதிக்கப்படுகிற அந்த கருத்துக்களை, அந்த சத்தியங்களை, அந்த வசனங்களை நீ கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீ அவரிடத்தில் நல்மனம் பொருந்தும்படியான ஒரு காரியத்தை செய்யும்படியாக போ. அதுதான் மூடருடைய பலி அல்ல, ஆண்டவருக்கு பிரியமான பலி என்று சொல்லி இங்கே பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் முதல் கருத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறதே அதே போல ஆண்டவரிடத்தில் நம்ம செவி கொடுப்ப சேர்வதே நலம் என்கிற காரியத்தை ஜெபத்தில் இருவழி தொடர்பாக இருக்கக்கூடிய ஜெபத்தில்
நம்ம பேசும்பொழுது அதிகமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற முதல் கருத்தை இங்கே சாலமோன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜெபமும் மூடருடைய பலியைப் போல மாறிவிடும் என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. அந்நியர்களைப் போல வீண் வார்த்தைகளை போட்டு அளப்ப வேண்டுவதில்லை என்பதை அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. சாமுவேல் சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய ஜெபம் அத்தனை சுருக்கமாக இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிறத கேட்கிறதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் விலாவரியாய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறீர்களோ, என்னென்ன காரியத்தை கடைபிடிக்க சொல்லுகிறீரோ, என்ன காரியங்களை இந்த உமக்காக பூமியில் செய்ய நீர் சொல்லுகிறீரோ, உம்முடைய நுகத்தை நான் அந்த நீர் எனக்கு தருகிற அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளிலே நான் நடக்க விரும்புகிறேன். என்னுடைய வழிகளை உம்முடைய பாதைகளுக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க சேரும்படியாய் வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் பேசுங்க, நான் அதிகமாய் கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே ரெண்டாவது அவர் வலியுறுத்திவிட்டு, நீ வார்த்தையினுடைய திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். எப்படி தொல்லைகள் நிறைய இருந்தால் கண்ட சொப்பனெல்லாம் வருதோ, நம்ம சொல்கிறோமே கெட்ட சொப்பனை வருதுன்னு சொல்லி, அப்படி வருகிறது போல் வார்த்தை நிறையா பேசிட்டோன்னா மூடனுடைய சத்தம்தான் பிறக்குமே ஒழிய, அஞ்ஞானிகளை போல் அழைப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் வெளியே வருவோமே ஒழிய, தேவ சன்னிதானத்தில் போகும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறேன், அவருடைய சத்தியத்தை எனக்கு விளக்கி சொல்லும்படியாய் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எலியாவினுடைய ஜெபம் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்கள் ஜெபிக்கிறது போல அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்க வேண்டாம். அவர்கள் அநேகமாக கத்தி கூச்சலிட்டு அவர்கள் எல்லா காரியங்களையும் நடனமாடி அந்த காரியங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். எலியா அவர்களை கேலி செய்துவிட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளோதான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கே மிகப்பெரிய ஒரு காரியத்தை நடப்பித்தது எலியாவினுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீது சாலமோனுடைய அப்பா அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 141 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்துக்கு நான் வரும்பொழுது என் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க. என் வாயை திறந்து அதில் இருக்கக்கூடிய நாக்கு கண்டதையும் பேசிட்டு அதிகமான வசனிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அது அடைந்து கொள்ளுகிறது. ஆகவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். உதடுகளின் வாசலை கொஞ்சம் அந்த ஷட்டரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை, உதடுகளினுடைய அந்த வாசலை தாண்டி நாக்கு வெளியே வந்து விடக்கூடாது என்று ஜெபிக்கிற ஒரு அருமையான ஜெபத்தை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் அதிகமாக வசனிப்பு செய்து விடக்கூடாது, அதிகமாக நாம் பேசிவிடக்கூடாது, நாம் மனம் பதறி நிறைய காரியங்களை சொல்லிடக்கூடாது, நான் பேசுகிற அதிக வார்த்தைகளினால் மூடனுடைய சத்தம் பிறந்துவிடக்கூடாது, அதற்காக எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் அருமையாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபும் 1:17 வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார். பரலோகத்தில் இருந்து தான் நமக்கு எல்லாம் வருது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் அப்பா பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறபடியினால நமக்கு தேவையான நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரத்தையும் பரத்திலிருந்து அவர் கொடுக்க விரும்புகிறார். யாருக்குன்னு சொன்னால், அவருடைய அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவருடைய திருவசனத்தின் மூலமாக நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம்.
ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். வசனங்களை கேட்க கேட்க, வசனங்களுக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க, நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு காரியத்தை, ஒரு மறுரூபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ண வசனங்கள் மறுபடியும் நம்மை ஜனிப்பிக்க வசனம் நம்மை மறுபடியும் புதிதாக்க இப்பொழுது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த நன்மையான ஈவுகள், பூரணமான கிருபை வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகி நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் ஆசீர்வாதமாக இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? வசனங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவதற்கு, நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுகிறதற்கு, பழையவைகளை ஒழித்து போடுகிறதற்கு முயற்சி மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் பேசுகிறதற்கு தீவிரமாய் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாயும் ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வேலை அவ்வளவுதான். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை புதுதாக மாற்றுகிற அந்த வல்லமை உள்ள, உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள அந்த வசனங்களை நீங்கள் சாந்தமாக உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போனாலும் சலனி பேசாமல், நான் செவி கொடுக்கணும் ஆண்டவரே, செவி கொடுக்க சேர்வதே நாளோ ஆண்டவரே, நான் மூடர் பலியிடுகிறதை போல பலியிட்டு விடக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய எல்லா தேவைகளும் தெரியும். நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனத்தினால புது மனுஷனாக நான் ஜனிப்பிக்கப்படணும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதிக வசனிப்பினால் என்னுடைய சத்தம் மூடனுடைய சத்தமாய், மூடனுடைய பலியாக மாறிவிடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்தோன்னா, புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருப்போம். அஞ்ஞானிகளைப் போல நம்ம அதிக வசனப்பினால் நம்முடைய காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பரம பிதா அப்பா அறிந்திருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நாட விடாதையும், தீயன எதையுமே நான் நாட விடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறேன்.